என்டிஏ கூட்டணி கட்சிகளின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்துல இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது. இதுல பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசியிருந்தார். அவர் திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டி பேசியிருந்தார் அப்படின்றதுதான் இன்னைக்கு ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. சிஎம்சி ரூல் அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் திமுக அரசை காயின் பண்ணி பேசியிருந்தார். சிஎம்சி அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார். அதற்கு என்ன விளக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷன், மாஃபியா, கிரைம் அப்படின்றது தான் இன்னைக்கு திமுக ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் விமர்சனமாக சொல்லியிருந்தார். இதை தவிர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலையுடைய பேரை எடப்பாடி பழனிசாமி உச்சரிக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் அந்த மக்கள் மத்தியில இருந்தது அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீட்டெயில்டா பேச போறேன். அண்ணாமலையை பொறுத்தவரையில அவர் தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு அளவுல அந்த கட்சி வளர்ச்சி அடைந்ததாக சொல்லுவாங்க. கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு ஒரு பெரிய குட் நேம் கிடையாது. ஏன்னா பல விமர்சனங்களை டெல்லி தலைமைக்கு அவங்க அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க. அவர்கிட்ட ஒரு கோஆர்டினேஷன் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய விமர்சனமாக முன்வைக்கப்பட்டது. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அக்ரஸிவான ஒரு ஸ்பீச்சஸ், அது மட்டும் இல்லாம திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணது அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய ஆதரவு அப்படின்றது பொதுமக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் உருவானது. கட்சிக்குள்ள அவருடைய வளர்ச்சி அப்படின்றது நிறைய பேத்துக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். கட்சிக்கு வெளியே பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை சரியான நேரத்துல சரியா பேசுறாரு அப்படின்ற ஒரு ஆதரவு குரலும் அவருக்கு இருந்தது அப்படின்றது உண்மை. குறிப்பா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அவரை பிஎம் ரேஞ்சுக்கே கொண்டு போயிட்டாங்க. 2029 அண்ணாமலை தான் பாஜகவின் சார்பில் என்டிஏ சார்பில் ஒரு பிஎம் கேண்டிடேட்டா இருப்பாருன்ற அளவுக்கு பேசினாங்க. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிட்டார். அந்த தொகுதியில போட்டியிட்ட போது கணபதி ராஜ்குமார் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணாமலையை வீழ்த்தினார் அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. 1 லட்சம் வாக்குகள் 2 பேத்துக்கும் இடையிலான ஒரு கேப்பா இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்ப ஏன் இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அண்ணாமலையுடைய பேரை எதிர்கட்சி தலைவர் உச்சரிக்கும் போது மிகப்பெரிய ஒரு ஆதரவு இன்னைக்கு இருக்கு. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அண்ணாமலை அந்த மேடையில பேசவே இல்லை. அண்ணாமலை பேசாத போதே அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னா அண்ணாமலை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்றது அவருடைய ஆதரவாளர்களுடைய விருப்பமாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. லாஸ்ட் 2 monthsல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை ரொம்ப லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்றாரு. அவர் அக்ரெசிவா தேவையில்லாம ஊடகங்களை சந்தித்து பேசுவது அப்படின்றது கிடையாது. இல்ல வேற ஏதாவது ஒரு பொதுக்கூட்டங்கள்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல ரொம்ப அக்ரெசிவா கலந்துக்கிட்டு பேசுறது அப்படின்றது அவர் குறைச்சிட்டாரு. ஸோ அவர் ரொம்ப ஒரு பிரைவேட் பர்சனா இருப்பது போல தெரியுது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட மாட்டாரோ அப்படின்ற ஒரு எண்ணமும் வர தோணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரத்துல அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக அவரே விருப்பப்படலைனாலும் டெல்லி தலைமை சொல்லி அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுவாரு. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு அப்படின்றது நிச்சயமாக என்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு வலு சேர்க்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்றாங்க. அதே நேரத்தில் அண்ணாமலை சிங்காநல்லூர் தொகுதியில சைலண்டா அவர் கட்சி வேலையை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற தகவலையும் நம்ம கேட்க முடியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாளிதழ்கள்ல நீங்க ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. ஊடகங்கள்லையும் அது பெரிய டிபேட்டா மாறுச்சு. பாஜக 65 இடங்கள்ல குறிவைத்து அந்த இடங்கள்ல சட்டமன்ற தேர்தலுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 4 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ்ல பாஜகவே நேரடியாக சட்டமன்ற தேர்தலில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சென்னை சவுத்து, அதே மாதிரி கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக நேரடியாகவே போட்டியிடும் அப்படின்றது தான் பாஜகவுடைய கேம் பிளானா இருக்கு. இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரையில கோயம்புத்தூர் நார்த்து, கோயம்புத்தூர் சவுத்து, சூலூர், சிங்காநல்லூர், பல்லடம், அதே மாதிரி கவுண்டன்பாளையம் இந்த தொகுதிகள் எல்லாம் பாஜக போட்டியிடுவதற்கான முயற்சியை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வீடியோ முழுமையா பார்த்துருப்பீங்க. அண்ணாமலைக்கு இருந்த எழுச்சி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோசியல் மீடியால இன்னமும் கூட பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆர்மின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நயினா நாகேந்திரன் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவர் இந்த அலைன்ஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பதற்கான முயற்சியை ரொம்ப வேகமா அவர் செஞ்சிட்டு இருக்காரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த கட்சியில அண்ணாமலையுடைய பேச்சை கேட்டு இல்ல அண்ணாமலையுடைய அந்த நடவடிக்கையை பிடித்து இணைந்த நிறைய இளைஞர்கள் இப்ப மாற்றுக் கட்சிக்கு போறாங்கன்ற ஒரு டாக்கு இருக்கு. அண்ணாமலையை இன்னும் பெஸ்டா பயன்படுத்தணும் பாஜக பயன்படுத்தாம இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க வைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த போது
அவர் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு, அவர் நிறைய சொத்துக்கள் வந்து அவருடைய மனைவி பேர்ல வாங்கியிருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுது. அண்ணாமலையுடைய எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கு? அண்ணாமலை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரா, இல்ல வந்து அவர் போட்டியிடாம அக்ரெசிவா என்டிஏ கேண்டிடேட்ஸுக்காக கேம்பெயின் பண்ண போறாரா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பாஜகவுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய டோனுன்றது ரொம்ப அக்ரெசிவா இருந்தது. பிரஸ்ஸை சந்திக்கக்கூடிய விதமா இருக்கட்டும், திமுக அரசை விமர்சிக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், தேசிய ஊடகங்கள்ல எல்லா இஷ்யூஸ்லையும் அவர் வந்து ஒரு தெளிவான கருத்தை வந்து புரியக்கூடிய வகையில சொன்னதா இருக்கட்டும், இது எல்லாமே அவருக்கு ஒரு கவனத்தை ஏற்படுத்தி தந்தது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, படித்த இளைஞர்கள், அதாவது அவர்கள் வந்து பாஜகவுடைய எண்ண ஓட்டத்தோட இருப்பாங்க, ஆனா பாஜக இன்னும் வளராம இருக்கே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட இருப்பவர்கள் எல்லாம் அண்ணாமலையை பார்த்து அண்ணாமலை பேசுறதுதான் சரி அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தீவிரமான ஒரு ஹிந்துத்துவ வாதத்தை அவர் முன்வைக்காம ஒரு திராவிடியன் ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸை வந்து பண்ணணும் நம்ம பாஜகல இருந்து அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தார். எண்மண் எண் மக்கள் அப்படின்ற ஒரு சுற்றுப்பயணம் வந்து அவருக்கு ஒரு மைலேஜ் ஏற்படுத்தி தந்தது. இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணாரு. 2026 வந்து அவர் தான் வந்து என்டிஏ அலைன்ஸ் உடைய சிஎம் கேண்டிடேட்டா இருப்பாரு அப்படின்னு எல்லாருமே கணிச்சாங்க. அப்படி இருந்த அண்ணாமலை பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது, உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வரும்போது எப்போதுமே அண்ணாமலைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்க. ஸ்டேஜில் வந்து அண்ணாமலைக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கும். இன்னைக்கு நடந்த இந்த என்டிஏ அலைன்ஸ் உடைய கூட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய பேரை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் உச்சரித்தார். அவர் உச்சரித்ததற்கே மிகப்பெரிய ஒரு ஆரவாரம் அப்படின்றது இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது மற்ற தலைவர்களோ உச்சரித்திருந்தால் இன்னும் அது அதிகமாக கேட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இப்படி ஒரு லைம்லைட்ல இருக்கக்கூடிய, இப்படி ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய அண்ணாமலையை பாஜக சரியாகத்தான் பயன்படுத்துகிறதா, பாஜகவுடைய பிளான் தான் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.